அந்த பையன் ஒரு கோமாளியா இருப்பான்னு பார்த்தா இത്ര വലിയ கிரிமினலா இருக்கான். அவன் இனிமேலும் ஸ்ருதி ஏதாவது செய்ய பாப்பான். அதான் ஸ்ருதியையும் அந்த பையனையும் கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஓ, அப்ப நீ எல்லாமே செட்டப் பண்ணி தான் வந்திருக்கல? பின்னாடி என்ன சூட்கேஸ் எடுத்து வர போறாங்களா? இல்ல ஏட்டா, நான் கூப்பிட போகும்போது அண்ணாமலை பொண்டாட்டியும் அங்க இருந்தா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட கைய கட்டி நின்னவ. ஒரு தடவை ரயில் வேலை செய்யற சில ஆளுங்களை வேலையை விட்டு நிறுத்த போறதா நீங்க சொன்னீங்க. அப்போ அதுல அண்ணாமலை பேரும் இருந்துச்சு. அவரை வேலையை விட்டு தூக்கிடாதீங்கன்னு அந்த அண்ணாமலை பொண்டாட்டி வந்து என்கிட்ட கெஞ்சினா. அவளுக்கு அன்னைக்கு நான் பாவம் பார்த்தது தப்பா போச்சு. இன்னைக்கு என் முன்னாடி சரி சமமா உட்காந்து சம்மந்தின்னு கூப்பிடுறா. அத நினைச்சாதான் எனக்கு ஆத்திரமா வருது. அவளை 2-3 தடவை நீ பாத்திருப்பியா? அதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா அண்ணாமலை தினமும் என் முன்னாடி செல்யூட் அடிச்சு நின்னவன். அவன் எனக்கு சம்மந்தி. கேட்கவே அசிங்கமா இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோளு. இனிமே நடந்தது எதையும் மாத்த முடியாதேட்டா. இப்போதைக்கு நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு அவ தனியா இருக்க கூடாது. அதுக்கு இவட கூட்டிட்டு வர போறியா? அதுவும் அந்த அண்ணாமலை பையனை சேர்த்து. அந்த அண்ணாமலை நினைச்சது சாதிச்சேன்னு நெஞ்சு நிமிர்த்தி நிப்ப. அது உனக்கு வேணுமா? இல்ல ஏட்டா, அத்தனை சீக்கிரம் நான் அதை நடக்க விட மாட்டேன். அவங்க பண்ணதுக்கு நம்ம திரும்ப பதில் கொடுத்தே ஆகணும். நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சான்ல, அந்த அண்ணாமலையும் அவன் பையனை பிரியணும். மொத்தமா அந்த பையன் நம்ம வீட்டோட வந்துடணும். அதுக்கு அந்த பையனை பிரிச்சு கூட்டிட்டு வந்தா அந்த அண்ணாமலைக்கு என்ன இழப்பு இருக்க போகுது? அந்த பையன் வசதியா இருப்ப இங்க. அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைக்க கூடாதேட்டா. அவரோட 3 பிள்ளைங்களும் அவர் கூட இருக்க கூடாது. அந்த அண்ணாமலையையும் அவர் பொண்டாட்டியையும் வீட்டுல இருக்க முடியாம விரட்டி அடிக்கணும். அதுக்கான வேலையை நான் நாளைக்கு ஆரம்பிக்க போறேன். அதுக்கு முதல்ல அந்த வீட்டுக்கு ஸ்ருதி போகணும். எந்த அவன் வீட்டுலேக்கா? ஆமா, அண்ணாமலை பொண்டாட்டி ஸ்ருதியையும் அவ புருஷனையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்கா. நாளைக்கு நீங்களும் வாங்க. ஸ்ருதி அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். அதுக்கு எந்திரா ஞான் போனோம். நாம கொண்டு வந்து விட்டாதான் ஏத்துப்பாருன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஓஹோ, என்ன அவன் வீட்டு வாசல்ல நிக்க வைக்க பாக்குறானா? அவங்கிட்ட ஞான் போய் கெஞ்சிருந்து எதிர்பார்க்கறானா? ஞான் போயிலையும் என்ன பண்ணுவேன்? ஸ்ருதிய வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவள் அங்க போலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் வீட்டுல ஞான் வர மாட்டேன். கேட்டா நான் சொல்றத நீ எந்த வேணாலும் பண்ணிக்கோ. நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா அவன் வீட்டுக்கு ஞான் வர மாட்டேன். அவன் மும்பில நான் இறங்கியும் போக மாட்டேன்.